இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 3ஆம் பருவத்தில் மக்களாட்சி அந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். மக்களாட்சி. இந்த மக்களாட்சி என்றால் என்ன அப்படின்னா, மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. இது மக்களாட்சியின் வரையறையை வகுத்தவர் ஆபிரகாம் லிங்கன். மக்களாட்சி என்பது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டின் குடிமக்கள் தேர்தல் வழியில் தங்களது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும் அதன் மூலம் அரசு அதிகாரத்தில் நேரடியாக பங்கேற்பதையும் தான் மக்களாட்சி என்கிறோம். மக்களாட்சியின் பிறப்பிடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரேக்கம். இது டெமோக்ராசி என்ற ஆங்கில சொல் டெமாஸ் மற்றும் கிரேட்டியா என்ற இரு கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டதாகும். டெமாஸ் என்றால் மக்கள் என்றும் கிரேட்டியா என்றால் அதிகாரம் அல்லது ஆட்சியை குறிக்கும். மக்களாட்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். என்னென்னா நேரடி மக்களாட்சி ஒன்று, மறைமுக மக்களாட்சி. மறைமுக மக்களாட்சி பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு கூறலாம். நேரடி மக்களாட்சி என்றால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேரடி மக்களாட்சியில் மக்களே சட்டங்களை உருவாக்குகின்றன. அனைத்து சட்ட திருத்தங்களையும் மக்கள் தான் அங்கீகரிக்கின்றன. நேரடி மக்களாட்சியில் நேரடியாக அவங்களே சட்டங்களையும் உருவாக்கி சட்ட திருத்தங்களையும் அவங்களே அங்கீகரிக்கிறது நேரடி மக்களாட்சி அப்படின்றன. நேரடி மக்களாட்சி உடைய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்து. அடுத்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். ஒன்று நாடாளுமன்ற மக்களாட்சி, இன்னொன்று அதிபர் மக்களாட்சி. நாடாளுமன்ற மக்களாட்சி என்னென்ன நாடு பின்பற்றுதுன்னா இந்தியா, இங்கிலாந்து. அதிபர் மக்களாட்சி அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் கனடா. ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாளை என்னவா அறிவித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உலக மக்களாட்சி தினம். உலக மக்களாட்சி தினம் எப்போ கொண்டாடப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2007 செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள். இந்திய எது உலகில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களிலே மிகப்பெரியது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் தான் உலகில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களிலே மிகப்பெரியது. இது யார் தலைமையிலான அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாகியது அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கரின் தலைமையிலான அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு தான் நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார் டாக்டர் அம்பேத்கர். எத்தனை வயது நிறைவுற்ற அனைத்து குடிமக்களும் தங்களுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் உரிமை வழங்கப்பட்டது. 18 வயது நிறைவுற்றவர்கள் தங்களுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் உரிமம் வழங்கப்பட்டது. உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து. இவங்க தான் முதல்ல உலகிலேயே பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு. ஐக்கிய பேரரசில் 1918ஆம் ஆண்டும், அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 1920ஆம் ஆண்டும் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்தது. இந்தியாவில் எத்தனை வயது நிறைவடைந்த ஒவ்வொருவரும் ஓட்டுரிமை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா 18 வயது இருந்த ஒவ்வொருவருக்கும் ஓட்டுரிமை வழங்கப்பட்டுள்ளது. இந்திய குடிமக்களில் டேஷ் எத்தனை சதவீதம் பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு பார்த்திங்கன்னா 79% பேர் நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரம் குறிப்பிடுகிறது அப்படிங்கிறாங்க. ஆதி மனிதன் டேஷ் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆற்றோர பகுதியில் ஆதி மனிதன் விவசாயம் செய்ய தொடங்கினார்.
மக்களாட்சியின் பிறப்பிடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கம். உலக மக்களாட்சி தினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15. நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர் வாக்காளர்கள். நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு சுவிட்சர்லாந்து. மக்களாட்சிக்கான வரையறையை வகுத்தவர் ஆபிரகாம் லிங்கன். மக்கள் டேஸ் அளிப்பதன் மூலம் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்றனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கு. நம் நாட்டில் டேஸ் மக்களாட்சி செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி. ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இனிமேல் தினமும் ஒரு டாபிக் அப்லோட் செய்யப்படும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.